வணக்கம். மிகவும் பிரபலமான அந்த ஓநாயும் கொக்கும் கதைய இன்னைக்கு நாம கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசுவோமா? வாங்க போகலாம். சரி, நேரா கதைக்குள்ள போவோம். காட்டுல இறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்த ஓநாயோட தொண்டையில திடீர்னு ஒரு எலும்பு சிக்கிடுச்சு. மூச்சு விட முடியல, கடுமையான வலி. வலியில துடிச்ச அந்த ஓநாய் அவசரமாக ஒரு கொக்கிடம் உதவி கேட்டுச்சு. எலும்ப மட்டும் வெளியே எடுத்துட்டா உனக்கு தகுந்த பரிசு தரேன் அப்படின்னு ஓநாய் சத்தியம் பண்ணுச்சு. இதுதான் முக்கியமான திருப்பம். உடனே அந்த கொக்கு ரொம்ப தைரியமா தன் நீண்ட கழுத்தை ஓநாய் வாய்க்குள்ள விட்டு அந்த எலும்ப பாதுகாப்பா வெளியெடுத்துடுச்சு. ஆபத்தை நீக்கிய நிம்மதியில எனக்கான பரிசெங்கே அப்படின்னு கொக்கு ரொம்ப அப்பாவித்தனமா ஓநாய் கிட்ட கேட்டுச்சு. ஆனா ஓநாயோ ஏளனமா சிரிச்சுக்கிட்டு, என் வாய்க்குள்ள தலைய விட்டு நீ உயிரோடு திரும்பினதே உனக்கு பெரிய பரிசுதான்னு சொல்லுச்சு. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், கொக்கு எதிர்பார்த்தது ஒரு தகுந்த வெகுமதி, ஆனா கிடைச்சதோ உயிர் தப்பிய நிம்மதி. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நன்று கெட்ட கெட்டவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு நாம எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த கதை இப்பவும் பொருந்தும் இல்லையா? நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி தவறான ஒருத்தருக்கு உதவி செஞ்சு ஏமாந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.